அனைவருக்கும் வணக்கம். மக்கள் வரிப்பணத்தில் கோடிகள் புரளும் அரசியல் ஆதாயம். எத்தனை லட்சம் கோடி வருவாய் என்பது சாமானியனுக்கு தெரியாது. எத்தனை லட்சம் கோடி வருவாய் வரி இனங்கள் மூலம் கிடைக்குதுங்கிறதும் சாமானியனுக்கு தெரியாது. என்றைக்கும் எந்த ஒரு பட்ஜெட் கூட்டமும் அந்த துறையை சார்ந்த அதில் தொழிலாளியாக இருக்கவனை வச்சு எந்த ஒரு மந்திரியும் போட்டதாக சரித்திரம் கிடையாது. விவசாய பட்ஜெட்டுங்கிறாங்க, அதில் விவசாயிகள்கிட்ட முன்கூட்டி எதுவும் கருத்து கேட்கறது கிடையாது. விவசாயிகள் குறைதீர்க்கும் நாளில் வாரம் கலெக்டர் ஆஃபீஸில் விவசாயிகள் கத்திட்டு இருக்காங்க. தொழிலாளர் நலத்துறைங்கிறாங்க, எந்த தொழிலாளரையும் கூப்பிட்டு உனக்கு முழு ஊதியம் வருதா, சம்பளம் கரெக்டாக கிடைக்குதா, பென்ஷன் இருக்கா, ஜிபிஎஃப் இருக்கா, தொழிலாளர் சட்டப்படி ஏதாவது இருக்கான்னு யாரும் கேட்டதில்லை. மருத்துவத்துக்கு பார்க்கும்போது ஒவ்வொரு ஊர்லேயும் ஆரம்ப சுகாதார நிலையம் பிஹெச்லாம் சரியாக இருக்கான்னு யாரும் செக் பண்ணதில்லை. கல்வித்துறை பார்க்கும்போது கல்வித்துறையினுடைய பட்ஜெட்டில் பள்ளிக்கூடத்தில் முதல்ல டாய்லெட் இருக்கா, காம்பவுண்ட் இருக்கா, தண்ணி வசதி இருக்கா, பினாயில் ஊற்றுறாங்களா, சுகாதாரம் சரியாக இருக்கா, இருப்பிடத்தில் சேர் சரியாக இருக்கா, கரண்ட்டு வசதி இருக்கா, வாத்தியார்கள் ஃபுல்லாக இருக்காங்களா, வாத்தியார் ஒழுங்காக பாடம் நடத்துகிறாங்களா, இதை பார்க்குறதில்லை. கல்லூரி கல்விக்கு போனால் அங்கே இதே வசதிகள் எல்லாம் இருக்கா, கல்லூரிக்கு போகிறதுக்கு ஒரு மாணவனுக்கு ஒரு மாணவிக்கு பஸ் வசதி இருக்கா, அதை பார்க்குறேன். போக்குவரத்து துறைன்னு பார்த்தா இன்றைக்கும் பல கிராமத்தில் பஸ் இல்லாத கிராமங்கள். இப்படி எந்த ஒரு துறையினுடைய பட்ஜெட்டை நீங்கள் எடுத்தாலும் அந்த துறையில் அனுபவிக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த கடைநிலையில் இருக்கக்கூடிய மக்களை கூப்பிட்டு எந்த ஒரு அரசு அதிகாரியோ எந்த ஒரு மந்திரியுமோ கருத்து கேட்டதாக சரித்திரமே இல்லை. ஆனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க போடுறது தான் உத்தரவு, அவங்க சொல்கிறது தான் மந்திரி கேட்பாங்க, அதுதான் சட்டமாகும். ஆனால் ஓட்டு போடுற மக்கள் என்றைக்குமே ஓட்டு போட்டுட்டு கடைநிலையிலே இருக்கணுங்க. இன்றைக்கி எம்எல்ஏக்களுக்கு கார் மாதிரி தான் எல்லா விஷயமும் எல்லாருக்கும் வந்து சேரும். எந்த சூழ்நிலைகளையும் அமைச்சர் வீட்டில் போய் யார் என்ன கொடுக்குறான்னு யாரும் லைட்டு வச்சு பார்க்க போகிறதில்ல. எம்எல்ஏ வீட்டில் போய் யார் என்ன கொடுக்குறான்னு சொல்லி யாரும் விளக்கேற்றி பார்க்க போகிறதில்ல. முதலமைச்சர் வீட்டுக்கு யார் போகிறா வரான்னு சொல்லி யாரும் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இதுதான் நிலைமை. சீஃப் செக்ரட்டரி வீட்டுக்கு யார் போகிறான்னு நம்ம சாமானியம் பார்க்க முடியாது. சாமானியன் ஓட்டு போட்டுட்டு வீதியில் தான் நிற்கணும். யாரை ஓட்டு போட்டு பெரிய இடத்துக்கு கொண்டு போகணுமோ அவர்கள் ஒரே இடத்துல ஏசியில் குளிரூட்டு வசதியில் எதையோ பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு போட்டி, அவங்களுக்குள்ள ஒரு போட்டியை வச்சுக்கிட்டு நீ அதை செஞ்சியா, நான் இதை செஞ்சியா, நீ அதை செய்யலைன்னு சொல்லி தான் நான் வந்தேன், இப்போ நான் தானே செய்யணும், திருப்பிக்கிட்டு நீ செஞ்சியான்னு கேட்குற மாதிரியான ஒரு சண்டைகளை உருவாக்கிக்கிட்டு மக்களை ஒட்டுமொத்தமாக ஏமாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய சமுதாயமாக தான் இது இருக்கும். அதனால் மக்கள் நீங்கள் சிந்திக்கிற காலங்கள் வருகிற பொழுது மட்டும்தான் எல்லாத்துலேயும் எல்லோரும் கேள்வி கேட்குற அரசியலமைப்பின்படி கேள்வி கேட்குற உரிமை யார் கேள்வி கேட்டாலும் அது கட்டாயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால் அரசியலமைப்பின்படி மக்களுக்கான குரல் வலை